ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றது, அதுவும் மொபைல் மூலமா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே வந்து நெறைய பேர் இந்த ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்றதுலாம் வீடியோ போட்டிருப்பாங்க. பட் இப்போ நான் அந்த வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா, சமீப காலத்தில வந்து போன மாசம் வந்து இந்த எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் எல்லாருமே ஃபில் பண்ணி கொடுத்தோம். எஸ்ஐஆர் 2026 அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சுட்டு, வரை வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த பட்டியல்ல நம்மளுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அந்த பட்டியல்ல பெயர் இருந்தா மட்டும் தான் நம்மளால ஓட்டு போட முடியும். ஸோ அது எப்படி வந்து செக் பண்ணதுன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படும் கிளிக் பண்ணி பார்த்து, உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த ஓட்டர் ஐடி கார்டுல அது அப்டேட் ஆயிருக்குமா? அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஸோ இப்ப நீங்க போயிட்டு ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் 2026ல வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த வாக்காளர் பட்டியல்ல இருக்கக்கூடிய சீரியல் நம்பர், பார்ட் நம்பர் எல்லாமே இந்த ஓட்டர் ஐடி கார்ட்லயும் அப்டேட் ஆயிருச்சு. ஸோ அதனால எல்லாருமே இந்த ரீசென்ட் ஓட்டர் ஐடி கார்ட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு voters.ec.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்க பாருங்க, டாப் ரைட் சைட்க்கான லாகின், அதுக்கப்புறம் சைன் அப் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கா? லாகின், சைன் அப் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்குள்ளார நீங்க ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, டைரக்ட்டா லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இல்ல நான் இதுவரைக்கும் கிரியேட் பண்ணல அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் கேப்ச்சா என்டர் பண்ணி கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்க என்டர் பண்ணிட்டு, நீங்க கன்டின்யூ அப்படின்னு குடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அகைன் இந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கணும். இதில போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேப்ச்சா என்டர் பண்ணிட்டு, ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. இந்த ரெக்வெஸ்ட் ஓடிபி குடுத்தோம்னா, ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு, வெரிஃபை அண்ட் லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கணும். இது கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் மேல டிஸ்ப்ளே ஆயிரும். உங்களுக்கான போர்ட்டல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில போயிட்டு நீங்க ஓட்டர் ஐடி கார்டு ஈஸியா டவுன்லோட் பண்ணலாம். இங்க அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, எபிக் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கா? ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியுமா? அல்லது யாருடைய ஓட்டர் ஐடி கார்டு வேணாலும் டவுன்லோட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வேணாலும் போட்டு நீங்க ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க ஃபேமிலில இருக்க எல்லாத்தோடதும் அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஓட்டர் ஐடி கார்டு கூட டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இங்க பாருங்க, ஐ ஹேவ் எபிக் நம்பர் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல 2வது ஆப்ஷன் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கு. இது யார் கிளிக் பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க புதுசா ஃபார்ம் 6 குடுத்து வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பெயர் சேர்ப்பதற்காக புதுசா வந்து குடுத்துருக்கீங்க அப்படிங்கிறவங்க, அந்த ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, இந்த ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டீங்கன்னா போதும். நீங்க ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா, புதுசா ஃபார்ம் கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கார்டு உடனே போஸ்ட் மூலமா வந்துராது. ஸோ அதனால சாரி, ஓட்டர் ஐடி கார்டு உடனே போஸ்ட் மூலமா வராது. அதனால ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு நீங்க ஆன்லைன் மூலமா ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ என்னுடைய எபிக் நம்பர் நான் அதில என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒன்ஸ் எபிக் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா, செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா செர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணணும். நீங்க கொடுத்த எபிக் நம்பர் கரெக்ட்டா இருக்கும் பட்சத்தில, கீழ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இத அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில வந்து பாருங்க, "தி ஃபெசிலிட்டி டூ அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் இஸ் அவைலபிள் இன் ஃபார்ம் 8." ஸோ, இப்போ நீங்க வந்து மேல எபிக் நம்பர் போட்டு சர்ச் குடுத்த உடனே, உங்களுக்கு கீழ சென்ட் ஓடிபி இந்த மாரி வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ, யாருடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ, அவங்க மட்டும் தான் ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாரி வரல, மொபைல் நம்பர் லிங்க் ஆகல அப்படின்னு சொல்லுச்சுன்னா, நீங்க ஆன்லைன் மூலமா ஃபார்ம் 8 சப்மிட் பண்ணுங்க. அவங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணலாம். இந்த ஃபார்ம் 8 எப்படி சப்மிட் பண்றதுன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். ஓகே. ஒன்ஸ் நீங்க ஃபார்ம் 8ல லிங்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி மெசேஜ் வந்துரும். இதுல சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. அடுத்தபடியா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய அந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற பாக்ஸ்ல டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ வெரிஃபை ஆயிருச்சு. இதுல டவுன்லோட் எபிக்ன்னு இருக்கா? அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. அது கொடுத்தோனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ, இப்ப டவுன்லோட் ஆன அந்த ஓட்டர் ஐடி கார்ட நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் ஆயிருச்சு. இதில ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் வந்து குடுத்துருப்பாங்க. தேவைப்பட்டா நீங்க இதையே வந்து அப்படியே லேமினேட் பண்ணி ஒரு ஐடி கார்டு மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அத ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆயிரும். இதில வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண். அதாவது இது வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர். அப்புறம் வரிசை எண் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. இந்த வரிசை எண் தற்போது இந்த எனுமரேஷன் ஃபார்ம்லாம் குடுத்தோம்ல எஸ்ஐஆர் 2026ல அதில டிராஃப்ட் லிஸ்ட்ல என்ன சீரியல் நம்பர்ல அந்த வாக்காளர் பட்டியல்ல எந்த சீரியல் நம்பர்ல உங்க பெயர் இருக்கோ, அந்த வரிசை எண் தான் இதில இப்ப அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பழைய டேட்டா வந்து இருக்கும். இப்போ அது அப்டேட் பண்ணிட்டாங்க. அதே மாரி பாகத்தின் எண் மற்றும் பெயர் குடுத்திருப்பாங்க. பார்ட் நம்பர் அப்டின்னா, அந்த வாக்குச்சாவடி மையம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய நம்பர், அப்புறம் பெயரு, வாக்குச்சாவடியின் முகவரி வந்து குடுத்திருப்பாங்க. போலிங் ஸ்டேஷன் அட்ரஸ் எல்லாமே வந்து குடுத்திருக்காங்க. ஸோ எஸ்ஐஆர் இன்ஃபர்மேஷன் 2026க்கான அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்ட்லயும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த ரீசென்ட் ஓட்டர் ஐடி கார்ட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சா நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.